முத்திபூர்ணம் மெய்யாகவே சதுரிகம் கோடிகால மக்களிடத்திலுள்ள சர்வமூலமந்திர நிரூபிக மகான்மீராகிய யெகோவான் சலை ஆண்டவர்களை முத்திபாலிப்பு. ஆத முதலாகிய தேக பரியந்தமும் அவித்த என்றோர் வைப்பிலே அடிகாட்டி முடிகாட்டி நடுகாட்டி சாந்தி நிலை அடிமுடியிலாது காட்டி நாதமணி சூதானமா கம்பமேறவும் 40 முக்கோணமதிலே நற்கமல தாயிர எட்டிதழ் பீடமதில் நாயக பரஞ்சோதியின் போத நடுகாட்டியே ஏது மரனில்லன போத பூரண வெளியிலே போக்குவரத்தாகவும் நீ கயமவாதையும் போதம் பரிந்துன்னன சாதகமதாகவே சரண கமலாலய சகஜ நிஷ்டைதன சத்தானவாசி வசமாகவும் அமுதரச சாரருந்த செய்தையே சேதமேதவமென்றலைந்தலைந்திட்டவனை தெருவாடு மதலை போலே சேத்தங்களை கூட்டி விளையாட்டு போலவே செய்த நிஜமான உளவா மாதவா மாதவா பாடாத தவவாய்மை மகரிஷி மார்கநன்னாத வள்ளாள் வரத குருவே உனது சரணகதியான குலம் வரும் பிறவி அற ஒழியுமே வரத குருவே உனது சரணகதியான குலம் வரும் பிறவி அற ஒழியுமே. அனந்தாதி தேவர்களுக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த திருவிழா முத்தி பேருரை நம்முடைய பிறவா நாட்பிறப்பு திருவிழாவை முன்னிட்டு நாம் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆதியில் வந்த சிவபெருமான் பிரம்மோபதேசம் பெற்ற திருநாளை சிவராத்திரி என்று கொண்டாடுகிறார்கள். ஸ்ரீமன் நாராயணன் மூர்த்தி பிரம்மோபதேசம் பெற்ற திருநாளை வைகுண்ட ஏகாதேசி என்று கொண்டாடுகிறார்கள். இளந்தளிர் மேனியர் இயேசுபிரான் அவர்கள் ஞானஸ்நானம் பெற்ற அந்த பிரம்மோபதேச நிகழ்வை 8ஆம் நாள் ராணா ஸ்நானம் என்று கொண்டாடுகிறார்கள். காத்திமுல் அன்பியா நபிகள் நாயகம் அவர்கள் முரீது பெற்ற அந்த நாளை லைலத்துல் கதிர் என்று கொண்டாடுகிறார்கள். விநாயக பெருமான் பிரம்மோபதேசம் பெற்ற நாளை பிள்ளையார் சதுர்த்தி என்று கொண்டாடுகிறார்கள். இப்படி எல்லா சமயங்களிலும் அந்த சமய பெரியோர்கள் பிரம்மோபதேசம் பெற்ற அந்த நாளை கொண்டாடும் விதமாக திருநாளாக கொண்டாடுகிறார்கள். அதை போல நாம் இந்த திருநாளை கொண்டாடக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வு இது. பாட்டையாவ தெய்வம் சந்தித்து அந்த பிரம்மோபதேசம் பெற்ற நாளை நாம் வருடா வருடம் இப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதிலே முக்கியமாக அவர்கள் அந்த பிரம்மோபதேசத்திலே தேவராக பிறந்து நம் எல்லோரையும் தேவர்களாக பிறப்பித்தார்கள். ஒரு தேவ குலத்தையே படைத்தார்கள். அதற்கு முத்தாய்ப்பாக ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்திலே முதல் பாடலிலேயே ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம் அறிந்தடைந்த உயிருடலம் தேவராமே என்ற பாடல் வரியிலுள்ள உயிருடலம் என்ற சொல்லை என்னுடைய தலைப்பாக நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். உயிருடலம் என்ற சொல் மிகவும் ஆழமான சொல். அதுவும் அந்த நம்முடைய வேதத்தினுடைய முகப்பு பாவிலேயே இது இடம்பெற்றிருக்கிறது. ஆதி, மெய், பூரணம் இந்த மூன்று சொற்களும்
எப்படி ஒவ்வொரு மதத்திலும் முப்பொருள் விளக்கப்பட்டிருக்கிறதோ அது ஒவ்வொரு வேதத்தினுடைய முன்பகுதியிலேயே, உதாரணமாக அலிஃப் லாம் மீம் என்று குர்ஆனுடைய முகப்பிலேயே இருப்பது போல நமக்கும் இந்த ஆதியை நமக்கு கொண்டு வந்து இங்கே வைக்கிறார்கள். அந்த பாடலிலே ஆதி மெய் உதயபூரண வேதாந்தம், இது நூல் அல்ல, அது அந்த கித்தாபு. அதற்காகத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அது ஓதுவதல்ல, அறிந்து அடையக்கூடிய ஒன்று. ரெண்டு செயல் நடக்குது. அதை நாம் அறிய வேண்டும், அதற்கப்புறம் அடைய வேண்டும். இப்படி அறிந்து அடைந்த உயிருடலம் தேவராமே, அவர்கள்தான் தேவ பிறப்பிலே பிறந்து கொள்கிறார்கள். இதற்கு முத்தாய்ப்பாக அந்த உயிருடலம் என்று சொல்லியுள்ளோமே என்ன என்று அதை திருவாக்கியத்திலே குறிப்பிடுகிறார்கள். அது என்ன 5½ அடியா? இல்லை, அதன் பரப்பு அண்டாண்டங்களும் கொள்ளாதே. மெய் என்ற அந்த நித்திய தூலத்தை எதுவும் அணுகாது. இந்த அழி தூலத்தில் எந்த சீக்கும் மேயும், ஆனால் அந்த மெய் தூலத்தை எந்த நோயும் அண்டாது. எதுல? அந்த உயிருடலத்தை. அந்த அழியா தூலத்தை அடைவதே உன் வேலை என்று உனது காதிலே இதை இன்றைக்கு போட்டுவிட்டோம். மனு வந்தது இந்த ஒரே வேலைக்குத்தான். மனு வந்தது இந்த ஒரே வேலைக்குத்தான். இவன் பற்றி நடக்க வேண்டியது இந்த ஒரே வழிதான், வேறு எந்த வழியும் அல்ல என்று ஆணித்தரமாக அவர்கள் திருவாக்கியத்திலே குறிப்பிட்டுள்ளார்கள். அப்ப அந்த உயிருடலத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? மனிதனுக்கு மாத்திரம் உடம்பு 4 என ஆன்றோர் கண்டனர். நமக்கெல்லாம் தெரியும், இந்த இரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய தூல தேகம் ஒன்று, அதற்கப்புறம் ஜீவதேகம், காரண தேகம், மகா காரண தேகம் என்று 4 தேகங்கள் இருக்கின்றன. ஆனா இந்த தூல தேகம் குறையுடைய அழியும் தன்மையதாய் இருப்பதால் இதை திருவள்ளுவர் திருக்குறளில் செய்யுடம்பு என்று குறிப்பிடுகிறார். ஆனால் ஆவியினால் அணுக்களின் கோர்வையாக இருக்கும் அழியாத உடலை உயிருடம்பு என்கிறார். நம்முடைய ஆதிமை உதயபூரண வேதாந்தத்திலே உயிருடலம் என்ற சொல்லாட்சி இருப்பது போலவே திருவள்ளுவரும் உயிருடம்பு என்ற சொல்லாட்சியை அவர் குறிப்பிடுகிறார். அந்த உயிருடம்பு உயிரின் இருப்பிடம். உயிர் வேறு, உயிருடம்பு வேறு. கனத்து பெருத்து காணும்படியாக இருப்பது செய்யுடம்பு, காண முடியாதபடி நுட்பமாக இருப்பது உயிருடம்பு. இவ்விரண்டையும் காத்தோம்புதல் நம் கடமையாகும். ரெண்டையுமே காத்துக்கணும். உயிருடம்பாக இருக்கட்டும், செய்யுடம்பாக இருக்கட்டும், இவ்விரண்டையும் காத்தோம்புதல் நம் கடமை. இதை இணைந்து இயங்குவதுதான் வாழ்வு என்கிறோம். செய்யுடம்பை விட்டு உயிருடம்பு பிரியும் போது மரணம் சம்பவிக்கிறது. உணர்வு, நினைவு, அறிவு ஆகியவை உயிருடம்பில் நிலைத்திருக்கின்றன. அவை அழிவதில்லை. உயிருடம்பு 3 இதழ்களை கொண்ட மலரை போன்றது. அம்மூன்றையும் அகரம் அவ்வு எழுத்து என்றார் திருவள்ளுவர். அதையும் முதல் திருக்குறளிலேயே வைக்கிறார். எல்லா பெரியோர்களும் இந்த முப்பொருளை, இந்த ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய முப்பொருளை அவங்க முதல்லையே எடுத்து வச்சிடுறாங்க. திருவள்ளுவர் பெருமானும் அதை முதல் திருக்குறளிலேயே அகர முதல அவ்வெழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று அருமையாக ஒரு திருக்குறளே எழுதி வைத்திருக்கிறார். ஆனா அந்த அகர முதல் அவ்வு எழுத்து, அகரம் கூட்டல் முதல் கூட்டல் அவ்வு கூட்டல் எழுத்து என்று பதம் பிரிக்கும் போது அவ்வு என்பது அசைச்சொல் என்று முன் சென்ற புலவர்கள் அதை ஒதுக்கிவிட்டனர். ஆனால் அதுதான் முக்கியமானது. உயிருடம்பு 3 பிரிவுகளாக இருக்கின்றன. அகரம் என்பது வலத்தில் உள்ள மனோன்மணி, எழுத்து என்பது இடபாகத்தில் உள்ள ஞானமணி, அவ்வு என்பது இடையில் உள்ள சிவமணி, சிறுமணி, உள்மணி. அகமாகிய அகரத்தில் இருந்த அன்பும், நடுவில் உள்ள சிகரத்தில் இருந்த நீதமும், உகரமாகிய எழுத்திலிருந்து அறிவும் உதயமாகின்றன. அன்பு, நீத, அறிவுக்கு இம்மூன்றும் உறுப்புக்கலாம். இதையே இன்னொரு திருக்குறள்ல அகத்துறுப்பு என்று திருவள்ளுவர் பெருமான் குறிப்பிடுகிறார். இந்த அகரம் முதல் அவ்வு எழுத்து என்பது அகமாகிய மனோன்மணி முதலில் உதித்தது. அவ்வு சிவமணியாகிய நடுப்பொருளும், எழுத்து 7 தத்துவ ஞானமணியும் தோன்றின. எல்லாம்
இம்மூன்றும் அனைத்திற்கும் ஆதாரமானது. இதை நாம் இன்னும் மான்மியத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள், அதை பின்னாடி பார்ப்போம். ஆதி ஆவென்னும் ஜீவாத்மாவும் தீ என்னும் பரமாத்மாவும் அந்த ஆதி என்ற சொல்லிலே பகவன் இணைந்திருப்பதை பகர்வரே இறைவன். முதற்றே உலகு, உலகை ஆளும் ஆற்றல் இருக்கிறது. உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு என்பதே இதன் சுருக்கமாகும். அப்ப திருக்குறளின் முதல் குறளில் இருக்கக்கூடிய ஆதியும் நம்முடைய ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தினுடைய முதல் சொல்லும் ஆதி. அதைத்தான் நம்முடைய அறிவறி பாடத்திலே அருமையாக ஆதி துணை, ஆதியே துணை, ஆதியை அறிய குருவே துணை, ஆதி மூலமே அதிசய சக்தி. அதையெல்லாம் நாம் நுணுகி நுணுகி பார்க்க வேண்டும். அந்த ஆதி என்ற சொல் எங்கெல்லாம் நம்முடைய வேதத்திலே வருகிறது என்று பார்த்தோமானால் அந்த முப்பொருளின் முதற் பொருளான அந்த ஆதியினுடைய பெருமையை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். ஆதியூராணியை தண்ணீர் அறிந்தவர் ஆண் பிள்ளை ஆணி முத்தே ஞான முறையீடிலே குறிப்பிடுகிறார்கள். ஆதியொளி தோற்றுவது யாருக்கென்றால் அதிகமாம் புண்ணியருக்கு எய்தும் பாரு மெய்வழி நூலிலே குறிப்பிடுகிறார்கள். ஆதியை திட்டவட்டமாய் தண்ணீர் அறியார், சாதாரணமா அறியறது கிடையாது, திட்டவட்டமாக தண்ணீர் அறியார் அருணரகிற்கு விறகென்று ஊதுவது சங்கே ஞானச்சங்கு. முதலாக ஆதி என்ற திருநாமத்தோடு எழுந்த பேரருட் பெரும்பதி பெருங்கருணை பெருந்துணை பெருஞ்சோதியானதுவே மனிதனுக்கு கலியுக கடைக்காலம் என உணர்த்த வேண்டும் என்று ஒரு தனிக்கருணை பிரவாகத்தினாலே ஜோதி பிரகாச உடலில் உதய தோற்றமாகி, யாரு நம்முடைய ஆண்டவர்களுடைய அவர்களுடைய தோற்றத்தை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அப்ப ஆதி மூல ஆதியே உருவெடுத்து நமக்கு அவதாரமாக நமக்கு குலதெய்வமாக அவர்கள் அருளியுள்ளார்கள் என்பதை நாம் அறியலாம். ஆதி முதற் காரண கருவியான தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதியாகிய நூறொளி வென்னும் தெய்வீக ஏகரூப கிரணப்பிழம்பை வெளியாக்கினான் என்று ஆதியோதய தலைப்பருவத்திலே குறிப்பிடுகிறார்கள். நம்முடைய வேதங்கள் 4 2 வேதங்களுக்கு முதல் எழுத்து ஆதி. ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம், ஆதி மான்மியம். அப்ப அந்த ஆதி மான்மியத்திலும் 2 பருவங்களிலும் ஆதி பற்றி வருகிறது. ஆதியோதய தலைப்பருவம், ஆதியோதய பருவம். இந்த ஆதியோதய தலைப்பருவத்திலே தான் அது எப்படி அந்த ஆதி தோன்றி உருவாகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். பேரண்ட முகடலாம் தடாவிய பெருங்கரண பெரும்பதி பெருங்குண பெருந்துணை பெருந்தெய்வமாகிய பெரும் ஜோதியானது முதலாக அது என்ற நாமமும் ஆதி என்ற நாமமும் பிரகாசித்துக் கொண்டு எழுந்து நின்றன என்று ஆதியோதய பருவத்திலே அருமையாக குறிப்பிட்டுள்ளார்கள். அப்ப அந்த ஆதியை எடுத்து பார்த்தோமானால் அதை விரித்து கொண்டே போகலாம். நம்முடைய நூல்களிலே இன்னும் எவ்வளவோ எக்கச்சக்கமா இருக்குது, அதை இன்னும் பார்த்து கொண்டே செல்லலாம். ஆனால் மறுபடியும் நாம் உயிருடலம் என்ற தலைப்புக்கு வருவோம். அந்த உயிருடம்பு என்ற சொல்லை கொண்டு உயிருடம்பின் நீக்கியார் என்ப செய்யுடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர் என்று 330வது திருக்குறளிலே குறிப்பிடுகிறார். அதாவது செய்யுடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர் என்றால் பிணி உடலின் வசதிக்காக தகாத தீச்செயலாற்றுபவர். உயிருடம்பின் நீக்கியார் என்பன ஜீவதேகத்தை இழக்கும்படி தற்கொலை செய்து கொண்டவர்கள். சாதாரணமா தற்கொலைங்கிறது என்ன மாதிரி, நம்பிய தன்னுயிர் தற்கொலை செய்வான் நமச்சியை இருப்பறியான். எப்ப நம்முடைய செய்யுடம்பினுடைய வசதிக்காக வஞ்சகம், பொய், களவு, சூது, காமம், கோபம், லோபம், மோகம், பாவம், குரோதம், ஆணவம், ஆடம்பரம், ஆதிக்கம் இந்த தீய செயல்களை செய்து கொண்டு அதனால் உடலை விட்டு உயிர் பிறந்து மரணம் சம்பவிக்கிறது. இதையும் தற்கொலை என்று சொல்லலாம். ஒருவன் நஞ்சு அருந்தி சாவதை தற்கொலை என்கிறோம். தீய செயல்களால் உயிருடம்பை பிரிவதும் தற்கொலையே. அப்ப உயிருடம்பை ஓம்பி சாகாது இருக்க முடியுமா? முடியும். நீதி நூல்கள் எல்லாம் அந்த சாகாக்களை, அந்த மரணமிலா பெருவாழ்வைத்தான் வகுத்துள்ளன. அப்ப அந்த ஜீவதேகத்தை நாம் அறிய வேண்டும் என்று முக்கியம் அல்லவா? அதை எப்படி அறியணும் என்றால், உற்ற நோய் நுய்க்கி உறாமை முற்கார்க்கும் பெற்றியார் பேணி குழல். அதாவது இதற்கு வேண்டியது பெரியாரை துணையாக, குருவாக, தெய்வமாக கொள்ள வேண்டும். அதை பெரியாரை துணை கோடல் என்று ஒரு அதிகாரத்தையே வகுத்துள்ளார் திருவள்ளுவர். அப்ப பிறவி பிணியை நீக்கி மீண்டும் அந்த நோய் அணுகாதபடி நம்மை காக்கும் தெய்வீக அருள் வல்லவம் கொண்ட பெரியோரை தெய்வமாக கொண்டு வழிபட வேண்டும்.
அதே அந்த உயிருடம்பு என்ற சொல்லை ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்திலே மற்றொரு பாடலிலே அழகாக சொல்லுகிறார்கள். உயிர்வளம் தன்மை நோக்காய் உடல் வளம் வந்ததென்று உயிர்வளம் தனக்கே ஈட்ட உடல் வளம் அளவு ஆவார். உயிர்வளம் அறியா சூரை உடல் வளம் ஈட்டி ஆட்டி உயிருடம் அறியா நீண்ட உரு துயர் அலகை ஆவார். அப்ப அந்த உயிருடம்பை அறியாதவர்கள் எல்லோரும் அலகையாகி நரகத்திற்கு போவார்கள் என்ற பொருளை உடைய அந்த பாடல் இருக்கிறது. அதற்கு மேற்பட்டு ஒரு திருவாக்கியத்திலே தெய்வம் அவர்கள் அருளியுள்ளார்கள், உனது உயிருடலுக்கு சிரசு நாம் தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் மேம்பட்ட இந்த உயிருடலத்தை பற்றி, இந்த முப்பொருளை பற்றி, இந்த முக்கோலத்தை பற்றி இவ்வளவு விரிவாக வேற எந்த வேதத்திலையும் விளக்கப்படவில்லை. நம்முடைய ஆதி மான்மியத்திலே அந்த ஆலிஃப் லாம் மீம் என்னும் முப்பொருள் மெய்மை கோல விளக்கத்திலே மிக விரிவாக அந்த உயிருடலத்தை பற்றி குறிப்பிடுகிறார்கள். தெக்கலாம் புகழும் மக்கமாரின் கண் எழுந்தருடைய புனித கோமல நான்மறை அரசு நீங்கா நன்னிலத்து வேந்தராகிய நம் அணுக்குல நாயகம் முகமது சல்லா ஆலநபி அவர்கள் எழிலோங்கு தங்கள் திருவாய் மலர்ந்தருடைய அதீது குதூசியில், அதீசுன்னு சொல்லுவாங்க, அதை தான் அதீது குதூசி என்று குறிப்பிடுகிறார்கள். அவர்களுடைய ஹிஜ்ரியின் காலம் 1300க்கு மேல். அதாவது ஹிஜ்ரி 1300 என்றால் நம்முடைய இங்கிலீஷ் கேலண்டர்ல 1882. அதாவது தெய்வம் அவர்கள் பாட்டையாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இறுதி கால நீதி வெளியாகுவார்கள் என்றும் 1370 அப்ப 1370 என்று சொல்லக்கூடிய அந்த வருடம் இருக்கிறது அல்லவா, அது 1951 குறிக்கிறது. ஏனென்றால் மெய்வழி வரலாற்றிலே தெய்வம் அவர்கள் மெய்வழி சாலையிலே இந்த மெய்வழியை அதிஜெயல் வலிமை உரிமையோடு செலுத்தி வரக்கூடிய அந்த காலகட்டம் 1951. அதற்கு அப்புறம் இந்த மெய்வழியை பற்றி தீர்க்க தரிசனமாக ஒன்று சொல்லுகிறார்கள். ஹிஜ்ரி 1500க்குள்ளாகவே வையம் முழுதும் உய்யும்படி ஆகிவிடும் என்றும். அப்ப அந்த ஹிஜ்ரி 1500 என்பது ஆங்கில ஆண்டிலே 2077. இந்த மாதிரி நடக்க போகுது 2077. அப்ப அந்த 4ஆம் முறையாகிய வேதப்பதியில, அதாவது அந்த குரான் ஷரீஃபிலே முன்முகப்பு, அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல முதல்ல வேதப்பதிக்குள் நுழைவதற்கு நிலைவாசற்படியாகிய முன் முகூர்த்தாசனத்தை பதிப்பிக்க பெற்று அதை வாய்விட்டு போக முடியாத மாறாத தரிசனில் இருந்து வரும் அலீஃப் லாம் மீம் என்னும் தாலிக்கல் கித்தாபு ஆகிய அந்த கித்தாபு நான் தான் என்று நிற்கும் இருபானின் கிரந்தமானது அந்த மூலப்பழமைப்பன் ஆற முப்பொருள் கோல மெய்மை துலக்க விளக்கத்திற்காகவே அச்சரங்கள் 3 அக்கானிய முச்சுடர் நிசவாச வேட கோடானி ரூபகமாகவும் அக்கோலத்தினை இவன் தன்னில் திறந்து சந்தித்து வந்தன வணக்கம் செலுத்துவதற்கு அகமுக அண்டப்புறத்தில் இருப்பதால் அந்த கித்தாபில் என்று கூறுவதாகிறதே ஹக்காக மிகச்சரி நேரானதாகும். ஏனென்றால் இதுவரை இஸ்லாமியர்கள் எல்லோரும் இந்த கித்தாபு என்று ஓதிக்கொண்டு வந்ததை அதை அந்த கித்தாபு, ஏன் அந்த கித்தாப் என்று குறிப்பிடுகிறார்கள்? அது அகமுக அந்தப்புறத்தில் இருக்கிறது. அந்த முப்பொருளும் அகமுக அந்தப்புறத்தில் இருப்பதால் அந்த கித்தாப் என்று குறிப்பிட்டு அதை மெய்வழிச்சாலை என்னும் திருவளர் தேவபூமியில் யதார்த்த கைவரவு அனுபோக நிச்சயமுமாய் விளங்கி ஆகியும் ஆக்கிக் கொண்டும் ஆக்குவதற்கு நிற்பதுமான பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம் 3மே வந்துருதாங்க. அப்படி ஆகக்கூடிய நிற்பதுமாக கைவசமாகி மகிழ்ச்சி நிச்சய அனுபவ மகான்மிய அறஞ்செயல் விரிப்பை அடக்க பெற்றிருப்பதானதுவே. அப்ப அந்த 3ஐயும் சொல்றாங்க. அலிஃப் லாம் மீமாகவும் அடிமுடி நடுவாகவும் அகர உகர சிகரமாகவும் அகது உகது வாகிதுவாகவும் ஆலம் ரூகு ரூஹானியாகவும் உடல் உயிர் ஆத்மா உயிர் ஊமை எழுத்தாகிய முப்பொருட்கோலமாக நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத என் விண் எழுத்து என்றும் தானும் ஆல் அயன் என்றும் பிதாசுதன் பரிசுத்தாவி என்றும் சத்து சித்து ஆனந்தம் என்றும் பதி பசு பாசம் என்றும் இது மாதிரி சொல்லிட்டே போலாம். அந்த முப்பொருளை பற்றி பல வேதங்களிலே பல பொருள்கள் பல சொற்களிலே குறிப்பிடுகிறார்கள்.
இன்னும் பல்வேறு பெயர்களால் பல்வேறு வேதங்களில் அது குறிப்பிடப்படுகிறது. அந்த உள்ளமை உஜூதினை யதார்த்த நன்னம்பிக்கை நலவிளைவு மனமனிதனில் புகுட்டுவதற்கு ஐநுலக்கின் ஆலம் ரூஹானியாவென்னும் ஜீவகாயத்திரி விடிவு நிலத்து நிலைக்கு கூட்டிக் கொண்டு போய் நிறுத்தி சுட்டி தொட்டு காட்டிய அதன் பின் அந்த ப்ராசஸை சொல்றாங்க. எப்படி பெரிய நம்முடைய பாட்டையா அதை அவர்களுக்கு காட்டினார்கள் என்பதை குறிப்பிடுகிறார்கள். அதன் பின் மாறாத பவுசுபலன் விளைகுவதற்காக அந்த வரிவுக்குரிய அடையாள கிரந்தத்தை வாக்கு ரூபத்திற்கு இழுத்து கொண்டு வந்து வெளியாக்கும் ஒளிவடிவு விரிப்பின் பிரவாகத்திற்கேதான் இல்மு என்றும் கல்வி என்றும் பெயர் படைத்துக் கொண்டு இருக்கிறது என்று அறிய கிடப்பதோடு இதனன்றியும் இப்படி அந்த அந்த முப்பொருளை பற்றி அறிவதுதான் கல்வி, அதுதான் உண்மையான கல்வி அப்படின்றாங்க. இதே இந்த முப்பொருளை பற்றி இரண்டு பொருளை பற்றி மான்மியத்தில் இன்னொரு இடத்துல குறிப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பொற்புகு உற்பன கற்பக நிலத்தே இங்கு உடலாடி நடமாடுதற்கு மனுக்கோலம் புகுந்து எடுத்த முதல் மூலம் உடை ஆணியாகிய நடமாடு ஜீவாத்மா. நல்லா அதை நாம் உண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர்கள் ஒரு அடைமொழி கொடுக்கிறார்கள். வெறும் ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனா அவங்க சொல்றாங்க நடமாடு ஜீவாத்மா யதார்த்த பரமாத்மா என கூறும் தாத்து சிவத்தினையே உணர்வுகார ரகிதம் என்றும் காய காயத்திரி என்றும் சத்து சத்தினி என்றும் ஆவி சுத்தாவி என்றும் அவ்வு அகரம் என்றும் வேகாத கால் சாகாத்தலை என்றும் குணம் குணானயன்மி என்றும் கலை கலாமலி என்றும் சிற்சவை பொற்சவை என்றும் அறிவு அறிவாகாரம் என்றும் கவனம் கவனாதி என்றும் இன்னும் பல இவ்வாறு அனந்தானந்த நாமங்களாக அப்படின்னு மான்மியத்தில் குறிப்பிடுறாங்க. அப்ப அனந்தானந்த நாமங்கள் அதற்கு இருக்குது. அதனுடைய இதை பெருமையை பற்றி பேசிக்கொண்டால் பேசிக்கொண்டே போகலாம். அதனால அதுல முக்கியமா ஒரே ஒரு வார்த்தையை நாம் விரிவாக பார்க்க வேண்டும். என்ன வார்த்தைனா, யதார்த்த பரமாத்மாவிலே யதார்த்தம் என்ற சொல்லை குறிப்பிடுகிறார்கள். இல்லை இல்லை அகிலத்தில் இல்லாதது வல்ல வல்லபம் மீறி யதார்த்தம் ஒன்று உள்ளது யாருக்கும் கெட்டாதது எல்லை எல்லை மெய்வழி சாலை இசைவதே என்று காலம் நாட்டிய காரணப்பாவிலே, அதாவது ஆதிமி உதயபூர்ண வேதாந்தத்திலே ஒரு பாடலிலே வரும்போது இதை சன்னதியிலே படிக்கிறாங்க. அப்ப தெய்வம் அருளிய வாக்கியம் என்னன்னா, இந்த செய்யுளிலே வல்ல வல்லப மீறி யதார்த்தம் ஒன்று உள்ளது, அது யாருக்கும் கிட்டாதது என்று சொல்லி வைத்துள்ளமே, அது இன்னதென்று இப்ப பேச போகிறோம் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வல்ல வல்லபம், அதாவது எவருடைய வல்லபத்தையும் அடக்கி மிதித்து ஏறுகின்ற அதிவல்லமே யமனுடைய வல்லபம். அப்ப மீறி யதார்த்தம் ஒன்று உள்ளது, அந்த வல்லபத்தையும் மீறி ஏறி இல்லாமல் ஆக்கி அரசு ஊச்சுகின்ற யதார்த்த தெய்வ பீடம் ஒன்று இந்த உத்தியோகன கானகத்திலே திருமேனி தாங்கி வந்துள்ளது. நாம் இதை எடுத்து சொல்லவில்லை என்றால் இந்த பொருள் உங்கள் எவர் நினைவுக்காது எட்டுமா? எட்டவே எட்டாது. இல்லை இல்லை அகிலத்தில் இல்லாது என்று பாடினீர்களே, இனி அதோடு முன் எப்பவும் இல்லாதது இனிமேல் எந்த காலத்திலும் இருக்கவும் முடியாதது என்று சேர்த்து பாட பழகி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த யதார்த்த பரமாத்மா என்று இந்த தூல தேகத்தில் உள்ள பரமாத்மாவை காண முடியாது. ஆனால் பரமாத்மா தூலம் எடுத்து வந்து இந்த தூலத்திற்கு அப்பால் உள்ள ஜீவாத்மாவை அறிய முடியும். பரமாத்மாவிற்கு மூச்சு ஆடாது, மூச்சு ஆடிக்கொண்டிருப்பது ஜீவாத்மா. ஜீவாத்மாவின் மூச்சு அடங்குவது பரமாத்மாவை சார்ந்த நிலையில். இதற்கு ஜீவாத்மா தன் உடல் பொருள் ஆவியை பரமாத்மாவிற்கு தத்தம் செய்து அது தன்னுடைய உடல் என்று ஆன பிறகுதான் ஆகும். ஆனால் அது தேவ சட்டம், அதையும் மாற்றி நமக்கெல்லாம் பிச்சை இட்டுகிறார்கள். நீங்க உடல் பொருள் ஆவியெல்லாம் தத்தம் செய்ய முடியாது, இந்த கலிகாலத்தில் தவம் செய்ய முடியாது என்று அவர்களுடைய திருவருளை நமக்கு அளிக்கிறார்கள். அப்ப இந்த தூரத்தை நீக்கி ஜீவதேகத்தில் ஏற்றி ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் பரமாத்ம ஸ்வரூபர் அறிவிப்பார்கள். இந்த உடலில் இருந்து கொண்டே ஜீவதேகம் கடந்த காரண தேகத்திற்குள் போக்குவரத்து உள்ளவர்களே இந்த செயலை செய்ய லாயக்குள்ளவர்கள். வார்த்தையளவில் நிற்பது தூலதேகம், நினைவு என்ன பெற்றது ஜீவதேகம், ஆத்மா என்ன பெற்றது காரணதேகம்.
இப்படி இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை பற்றி பல வாக்கியங்களிலே விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த மறுபடியும் அந்த முப்பொருள் மெய்மைக்கோள விளக்கத்தில் வரும்போது அந்த முப்பொருள்ல என்னென்ன இருக்குது, அது ஏன் அறியணும் அப்படின்னு அழகா சொல்றாங்க. நாம் தெரிந்து கொண்டுள்ள இந்த 3 அச்சரங்களும் விதிப்பொருள் மலிக்குளூராவாகிய இறைவன் தன் திருமறையில் முதன்மை தானம் பெற்று மனுக்கோலம் தாங்கிய யாவற்றினாலும் அறிய வேண்டிய வேத விதிப்பொருளாய் இருப்பதினாலே. அப்ப மனித தேகம் எடுத்து வந்துள்ள எல்லோரும் கண்டிப்பாக அறிய வேண்டிய பொருள் எது? அந்த முப்பொருள், அந்த உயிருடலம். அந்த உயிருடலத்தை பற்றி கண்டிப்பாக தெரிய வேண்டும். மேலும் அமானிதம் பெற்று வந்திருப்போன் ஆனதினாலே முதற்கடமை தன்னை அறியவே வேண்டும் என்ற அல்லாஹ் ரசூல் என்னும் அச்சப்பாடுடைய மெய்யெண்ண கூட்டாளராகிய மக்கள் அனைவருக்கும் அந்த கித்தாபாகிறது என்று நிரூபணையில் கைவரவு கொண்டு முப்பேற்று சம்மத மகிழ்ச்சி பிறங்க திட்டவட்டமாக கண்டேறி நின்று நடாத்தும் இணை துணையற்ற திறமான காய சந்திப்பாகிய வந்தன வணக்கம், அதாவது சந்தியா வந்தனமாக போய்விடாமல் சந்தேகபர மெய்யாகவே சந்தித்து வந்தன வணக்கம் செலுத்துவதான கல்வென்னும் இருதய பிரகாச கூரேற்ற விரிப்பினை திட்டமாக எட்டி ஏறி நின்று கண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கப்புறம் அந்த கித்தாபாகிய முழுமதி பெருக்கில முதற்கரண தேவ ரூப நடுக்கடையாக்கிய மும்முதலும் சேர்ந்துள்ள அந்த கிரந்தமானது முக்காலம் உச்சகம் முப்பேற்று முத்தொழில் முக்குராதீப முதலாகிய அகம்புறம் அனைத்தும் மகா பெருக்கமாக வீறி விரித்து விளக்கி மிக மகா மெய்மைத்திரை எல்லா ஆஸ்தீக வல்லமைகளும் வைத்துக் கொண்டு தருவதற்கென்று இருக்கும் பெரிய தகையினாலே அதனை மடக்கி சுருட்டி திரட்டி அரிய நுணுகில் மேலான மெல்லிய மினுகிய ஒலியில் அத முதலாகவே எதிரில் நின்று இசாரா எச்சரிப்பு தந்து காட்டுவதற்கென்றேதான் அந்த அளவிடற்கரிய பிரம்மாண்ட செயலுருவை சுருக்கமாக அதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. எப்படி இருக்குது அதை இறைவன் எங்க அந்த வசித்து வைத்திருக்கக்கூடிய தலமானது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒருவன் இருந்து வாழ்ந்து வசித்து வருவதற்கு கட்டப்பெற்ற வீட்டினுள் புகுவதற்கு வைத்து அமைத்திருக்கும் பிரதானமான வாசற்படி போன்றும் உடலானது வணக்கும் வளம் வளர்வினுக்காக உணவு புகுத வைத்திருக்கும் வாயினை போன்றும், அதாவது வாசற்படியை போன்றும் வாயை போன்றும் உதாரணமாக எடுத்து நமக்கு காட்டுகிறார்கள். அப்ப இந்த பெரிய விருட்ச மரம் வாது கிளை இலை பூ காய் பழங்கள் நிறைந்த இந்த தனித்தனி தன்னுள் அடக்கி வைத்துக் கொண்டிருந்தும் இதையெல்லாம் இந்த வேதப்பதிக்குள்ள போனாதான் இந்த 3ஐயும் அறிந்து நாம் வேதப்பதிக்குள் போகும்போதுதான் சாந்தி என்னும் சலாமத்தை நாம் அறிய முடியும் என்று சொல்லி அதுக்கப்புறம் அந்த 3ல முதல் பகுதியை விரிவு சொல்றாங்க. அதாவது அலீப் எழுத்து என்று சொல்லக்கூடிய அலீப், அதுக்கு ஒரு விளக்கம் ஒரே ஒரு பாராள சொல்றாங்க. குருபூமி என்னும் ரூகுடைய ஏக கோடி கிரணோதய நிலத்தே தனித்தனி 5 வகை அமல்கள் என்னும் நிகமத்தான விதிகளை வைத்திருக்கும் 6 வரை கோட்டை கூடாசன விளைவு திறன் ஜலக்கடலுலா குமிழி முச்சந்தி முனையின் முதலாணி கொண்டு கீழும் மேலுமாக எழும்பி 7 வகை நிலைகளை உடைய மணரா மினரா என்று எழுகனுக்கரும்பெறும் 7 நிலை கோபுரமாகிய மேல் கீழ் உலகு 14 முன்னு பின்னு 6 வரைகளும் ஊடுருவி ஓடி நிற்கும் 7 நிலை கம்பமாகிய அசைவற்ற பேசாத மந்திரம், அதாவது இந்த அலிவெழுத்துக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குன்னு பாருங்க. பேசாத மந்திரம் என்றும் தாத்தாகியதே எழுதாத அலிவெழுத்தென்று கூறி பெயர் படைத்துக் கொண்டிருப்பதாகிறது. அந்த முக்கூறு கித்தாவின் முதற் பகுதி பொறுப்பு இன்னதுதான் என்று தனித்து பிரித்தெடுத்து கண்டும் கை கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இன்னும் இதனன்றியும் இந்த அலிபெழுத்தை பற்றி சொல்லும் போது இந்த தூலம் கடந்து ஹக்காகிய மெய்யுதயம் சந்திக்கும் தலத்தே அவ்வேழ்புள்ளி கொண்ட அலீபேதான் தூலமெடுக்கும் தருணமாகிய ரோஸ்மீதாக்குடைய காலம் என்னும் ஜீவதேக நாளையிலே இவன்றன் ரூகினுக்கும் தாத்துக்கும் ஜெகம் ஆதியந்தங்களுக்கும் விளங்கும்படி கடனாக வாங்கி வந்த வித்யா தத்துவம் என்று தமிழ்ப்பாடம் ஓதி வருகின்ற அமானிதங்களாகிய 7ம் அதுவாகவே இருப்பதோடொன்றியும் சிவத்துக்கள் 7 என்பதும் ஞானசக்தி 7 என்பதும் தாமேதான் என்று சுத்தாவி கலாமணி மண்டபத்தே ஜலாசனமிட்டு செயலேறி இருக்கும் மெய்மை தீரத்திடத்தையும் கண்டார்கள். அப்ப அந்த அலிபெழுத்தினுடைய பெருமையை பற்றியும்
அதற்கு என்னென்ன பெயர்களெல்லாம் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் சொல்லி அதை வந்து தெரியாம உலக மக்கள் எல்லாம் உலக பராக்குடையவர்களாக லௌகீக கிரிகையாதிய செயலில் இருந்து கொண்டு தனக்கு விளங்காதவைகளை ஏட்டுகளை புரட்டி உளறி வாய்ஞானம் பேசிக்கொண்டு அதிலும் பிறருக்கு வேறே அது இது என்று வாய்ஞானம் பேசிக்கொண்டு தெரியும் ஆளில் உடையவர்களுக்கும் அதனை பின்பற்றி திரியும் மற்றவர் அனைவருக்கும் அந்த வித்யா தத்துவம் என்னும் அமானிதமாகிய நலம் தரும் சிவத்துக்களானதே இவனது அழிபுறச் செயலால் மாறி மாற்றம் தரும் மாபாதக அமல் நடத்துவதற்கென்று நபுசுகள் மாய்கைகள் என்னும் நாமம் புனைந்துள்ள சக்தி எடுத்துக்கொண்டு கீழே இழுக்கும் கேடேழாக இருக்கிறதென தெளிவுற்று அதிலிருந்து அதனை புறக்கணித்து வெறுப்பென்னும் அக்கினியிலிட்டு நீராக்கி நின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஒத்தானி முத்தவுஸ் என்னும் கால்மடக்கும் தலமாகிய வகதானிய தேன்புடில் சிந்தி காம்பிருந்தோமும் சுவைக்கூறின் ரகித ஜீவாத்மாவென்னும் அடுத்தது கவன உலா தூண்டிலாகிய வரமிலிர் வேகாத கால் என்னும் இது லாமை பத்தி சொல்றாங்க. இரண்டாவது சொல்ல இருக்கக்கூடிய அந்த லாமை பற்றி விரிவாக சொல்கிறார்கள். வேகாத கால் என்னும் இரண்டாவது லாம் என்ன பெற்ற சர்வ ஐஸ்வர்ய பூரி உலாவாகிய நிஜவாச அந்த கித்தாபின் நடுப்பகுதியின் பொறுப்பினை ஆய்ந்தாய்ந்து நின்று தோய்ந்தேறி கண்டார்கள். அதற்கு பிறகு மூன்றாவதாக மீம் என்று சொல்லக்கூடிய அந்த கடைப்பெரிய பகுதி போகா புனல் மேல் விளங்கும் பிரம்மமுடி சாகாத்தலை என கூறும் பூரண கும்பக அடிமுடி நடுவாகிய சர்வசாட்சியின் தகசல் முடியாகிய மீமினையும் கண்டார்கள். இப்ப இதுலயும் ஒரு வார்த்தை நாம உற்று நோக்க வேண்டியது என்ன என்றால் பூரணம் என்ற வார்த்தை. முதல்ல நம்முடைய பாடல்ல ஆதி மெய் அடுத்தது பூரணம் என்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. அப்ப அந்த பூரணமாக இருக்கக்கூடிய அந்த சாகாத்தலை என கூறக்கூடிய அந்த பகுதியைத்தான் மீம் என்று குறிப்பிடுகிறார்கள். இன்னும் இவ்வாறாகவே உடல் கண்டு உள்ளே புகுந்து கூடி உயிர் பட்டி ஓற்றி ஆத்ம வீடடைய கைகாட்டி ஓட்டி நிலை ஊட்டி வைக்கும் அந்த முப்பகுதி மும்முதல் முழு கித்தாபினிடத்தே இந்த முது கித்தாப் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருள்களை பத்தி இவ்வளவு தூரம் விளக்கிட்டு வந்தாங்கல்ல. இந்த உலகத்துல தோன்றின எல்லாமே அதுல தான் இருக்குன்றாங்க. இந்த கித்தாப்ல எது இதெல்லாம் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் சொல்றாங்க. என்னென்னலாம் இருக்கு தெரியுமா? அதுல எண்ணில் கோடி மந்திரங்களும் மனிதர்களை மகான்களாக்குவதற்குடைய உபன்யாச உபதேசம் எண்ணில் கோடி மந்திரங்களும் அதில் மனிதர்களின் பாபநாசம் என்னும் பிழை சங்கார நன்னம்பிக்கை ரத்தாகத இஸ்முல் உருவகங்களும் மேலும் உள்ளக பூப்பேறு புதையல்களும் புறப்புற செயலாதிய வழிபாடு சத்திய கிரந்தங்களும் அன்றியும் தேவ ரகசியம் என கூறும் ஜீவதேகத்தின் ரகசியம் தூலதேகத்தின் ரகசியம் ஆக ரகசியம் 24,000ங்களும் இன்னும் யதார்த்த மெய்நிலை திட்டவட்டமான இணையற்ற சந்திப்பில் மூச்சினோடு எங்கும் மூமூவனாகத ரகசிய மந்திர நிலைப்புகளும் மற்றும் நினையாபுரத்திலிருந்து எழும்பி வந்து காருண்ய கனிவு கொண்டு ஈட்டும் ரகுமானியாவின் நிகமத்து வரிசைப்பாட்டு வாழ்வின் அழியா நிதியம் அனந்தானந்தம் எண்ணில் கோடிகளும் பின்னும் எப்பாஷை எழுத்தினுக்கும் எட்டி எழுத இயலாதாய் இந்த உலகத்துல தோன்றின எல்லா பாஷையையும் வச்சு அதை பற்றி விளக்குனா கூட மனிதனுக்கென்று வைத்திருக்கக்கூடிய அந்த வரம்பற்ற நெடுங்கால யமனற்ற பேயாண்மை வைப்பு வச்சிர வர்த்தனை எழுங்கோடி கோடியும் எண்ணாத பின்னும் தன்னுளே தானே அலீபுலாம் மீமென்னும் அந்த கித்தாவின் பெருக்க விரிப்பை பன்னேறு பூத்து கண்ணேறி நின்று கண்டார்கள். எப்படி எவ்வளோ விரிவாக அந்த முப்பொருளை பற்றி சொல்லி அந்த முப்பொருளை என்னென்னலாம் இருக்கு என்று சொல்லி அதை எப்படி எதன் மேல் ஏறி நின்று கண்டார்கள்ன்றதையும் சூசகமாக நமக்கு சொல்லி இந்த இதுல சொல்லும் போது இந்த அலிஃப்லாம் மீமை பத்தி ஒரு திருவாக்கியத்துல என்ன சொல்றாங்க? இந்த அலிஃப்லாம் உண்டாகி 1400 வருடம் ஆகிறது. ஆனால் இந்த அரபி பாஷை உண்டாவதற்கு முன்னமேயே நபிகள் நாயகம் தோன்றுவதற்கு முன்னமேயே அதாவது 2880 வருடங்களுக்கு முன்னால் உண்டாகிய சர்வாகம கிரந்தத்திலே இது கூறப்பட்டிருக்கிறது. எது? இந்த அலிஃப்லாம் மீம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 சொற்களும் சர்வாகம கிரந்தத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்களாம். இஸ்லாம் வந்ததுக்கு முன்னாடியே. அப்படின்னா என்ன திடமான தீர்க்க தரிசனம் பார் அப்படின்னு தெய்வம் சொல்றாங்க. இது வேறு எதுவும் இல்லை, பிள்ளையார் சுழிதான் அப்படிங்கிறார். அப்ப ஆதியில் வந்த பிள்ளையார் சுழியும் அந்தத்தில் வந்த அலிவெழுத்தும் அலிஃப்லாம் மீம் ஒன்று என்று காட்டுகிறார்கள் என்றால் அவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த அலிஃப்லாம் மீம் என்று 3 அக்ஷரங்களுக்கு இடையில்
எத்தனை இடைவெளி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க தெய்வம். சபையோர்கள் சொல்றாங்க இரண்டு இடைவெளி இருக்கு. ஏன்னா அலிப் லாம் மீம், அதுக்கு நடுவில் 2 இடைவெளி இருக்குது. மேற்சொன்ன 3 அக்ஷரங்களும் 2 இடைவெளிகளும் சேர்ந்து ஐமணி பொதிகையாகிய பஞ்சாட்சரம் ஆகிற்று. அழியாத நித்திய வேதத்தலையாகிய இந்த 5ஐயும் உன் இதய தடாகம் என்னும் கல்பகத்தே பிரகாச ரூபத்தில் சந்திக்க வைப்பதுவே மெய்வழி. மெய்வழினா என்ன அப்படின்னு இதுக்கு மேல ஒரு டெபினிஷன் சொல்ல முடியாது. மெய்வழினா வேற ஏதோ நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் மெய்வழி கிடையாது. அதை இந்த அலிஃப்லாம் மீமை, இந்த ஐமணி பொதியாகிய பஞ்சாட்சரத்தை நம்முடைய இதய தடாகம் என்னும் கல்பகத்திலே பிரகாச ரூபமாக சந்திக்க வைப்பதுதான் மெய்வழி அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்லிடுறாங்க. இதுல இன்னும் அந்த அலீஃப் எழுத்தை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா அதுதான் ஆதம் பாதம். இந்த பாதம் என்ற வார்த்தை சொல்லாச்சு நம்முடைய வேதத்திலே நிறைய இடங்கள்ல வருது. அருவுருவாய் இணையாண்ட விண்ணின் பாதம், அப்புறமும் ஊடுருவி நின்ற பாதம், திருவுருவாம் வளர்கருணை பொருத்தின் பாதம், செங்கமலத் தாயாம்சின் மயத்தின் பாதம், கருவுருவாய் எழுந்த ஏழ்நிலையின் பாதம். ஏழ்நிலை கம்பம் சொல்றாங்க பாருங்க. ஏழ்நிலையின் பாதம் காணும் உலகு உயிரனைத்தும் கலந்த பாதம். இந்த உயிர்ல எல்லாத்துலயும் கலந்து இருக்கக்கூடிய பாதம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வத்திலும் நின்று ஆடும் குஞ்சித பாதத்தை ஏழ்நிலை கம்பமாய் 3 உலகத்திலும் ஊடுருவி நிற்கும் அந்த திருப்பாதத்தை தான் நற்றால் என்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நற்றாலை பற்றி சொல்லும் போது அதுல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆல்கமி, அதாவது ப்ராசஸ், எப்படிப்பட்ட ப்ராசஸ் நடக்குது அந்த மறுபிறப்பு என்றதை எப்படி செய்யறாங்கிறத இதை விட தெளிவா அவங்க எந்த திருவாக்கியத்திலையும் சொல்லல. உனது மெய்யறிவின் முன்னே மனம் அவமானப்பட்டு நிற்கிறது. உன் அறிவானது அருளமத உணவை உட்கொள்ள கொள்ள உன் மனம் அறிவிலே ஒட்டி விடுகிறது. உன் உடலை அப்படியே வைத்துக்கொண்டு உன் அறிவு முதலாகிய உன் அகக்கருவிகளை ஒன்று ஒன்றாக மாற்றி வைப்பதுவே மறுபிறப்பு. அந்த மறுபிறப்பு என்பதற்கு டெபினிஷன் கொடுக்குறாங்க. அது என்ன ப்ராசஸ்ன்றதையும் சொல்றாங்க. உனது ஆசான் உனது பழைய அறிவை வாங்கி கொண்டு உன்னை அருகு நுனைவாசல் என்னும் அந்த ஊசி முனை தமர் வழியாக புகுத்தி தங்களுடைய என்றென்றைக்கும் அகலா எவ்வன பூரண சுகவடிவை தந்து ஒரு சுத்த ஆவியை உன் ஜீவனில் வைத்து ஊதி ஏழ்நிலை கம்பத்தில் ஏற்றி வைக்கிறார்கள். அதுவே மறுபிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை பற்றி நாம் தெரிந்துக்கணுமா இல்லையா? ஏனென்றால் அந்த பாதத்தை பற்றி தான் நம்முடைய வேதங்களில் எல்லா இடத்துலையும் சொல்றாங்களே. வீடான வடமேறு கிரிகின்ற பாதம், வேதமணி தாயன் பாலாம்பிகையின் பாதம், கொழுமுனையாம் கதிர்முனையில் ஆடும் பாதம், கோடானு கோடி மறை போழும் பாதம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மறைகளும் எல்லா வேதங்களும் எதை புகழுதுன்னா அந்த பாதத்தை தான் புகழ்தான். தளிரலை பூங் காய்பழமாய் சொரிந்த பாதம், சகல உயிர் ஜீவனிலும் ஆடும் பாதம். எப்படிலாம் ஆகுது? சகல உயிர் ஜீவன்லையும் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பாதம் அது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு திருவாக்கியத்தில் சொல்றாங்க. சாணியை போட்டு சுத்திகரிக்கும் இந்த உலக ஆயுதத்தை நாம் சொல்லவில்லை. எந்த ஆலயம்? பழுதணுகாத ஆலயத்தின் நடன பாதம். நம்ம மற்றதெல்லாம் பழுது அடைஞ்சிரும். அப்பப்ப நம்ம பழுது பார்க்கணும். வருஷம் எவ்வளோ பெரிய ஆலயமா இருந்தாலும் நம்ம பழுது பார்க்குறோம் இல்லையா? ஆனா பழுது அணுகாத ஒரு ஆலயம் நமக்குள்ளே இருக்கிறது. அது சாணியை போட்டு சுத்திகரிக்கும் இந்த உலக ஆலயத்தை நாம் சொல்லவில்லை. அந்த புனற்றுறை கோயில் என்னும் அந்த சிவசிகர குரசலங்கிருத பிழம்பாகிய அந்த பிரம்மரந்திர அதிமகோன்னத நிலையையே நாம் பழுதணுகாத ஆலயம் என்று வர்ணித்துள்ளோம். அந்த எல்லையே பக்தர் உள்ள கோயிலுடன் பூத்த பாதமாக விளங்குகிறது. இப்படியே வர்ணனைக்கு அடங்காத சகல உயிர் ஜீவனிலும் நின்றாடும் பாதத்தின் லட்சணத்தை சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படின்னு தெய்வமே சொல்றாங்கன்னா நாமெல்லாம் எந்த மூளைக்கு? அப்ப அடுத்தது தெளிந்தறிந்து ஊதுவது சங்கே, தேசிகர் போர் பாதம் போற்றி ஊதிடும் சங்கே, வாலகுரு வள்ளலிடம் பாதம் போற்றியே மந்திரத்து காதியாய் வந்து ஊதிடும் சங்கே, காட்சி எழுதாது அலீபு ஆதம் பாதம் கண்டு தெளி மாதவமும் விண்டு விண்டும். இதெல்லாம் இது நம்முடைய வேதத்திலிருந்து தான் எடுத்து கொடுக்கிறேன். அகிலத்தறிவின் மேல் ஒரு பாதம் தூக்கி
அப்புறம் ஒரு தாலுமடி அடைப்பாதம் உபனிடுத தெளிந்த ஒளி மலையின் பாதம் உருகுமாதவத்தாதம் பாதம் போற்றி நவகோடி சித்தர் அபிராமி பாதம் நாட்டமது அகலாத பெரியோர் பாதம் நிபுணமணி விளக்காமன் ஆசான் பாதம் நெடுங்காலம் கடந்தவிரு பாதம் போற்றி. அப்ப அந்த பாதத்தை பற்றி போற்றிக் கொண்டே செல்கிறார்கள். அந்த பரமனையே உருவெடுத்து பாரடை அந்த அவதாரம் எடுக்கிறதுன்றது எப்படி சொல்றாங்க? அருநடை பாதம் நோவ, அந்த பாதம் நோக அவங்க நமக்காக இறங்கி வந்து மறைமணி ஞான வாழ்வே மார்க்க நன்னாதா போற்றி. அப்ப அந்த பாதம் நோக அவர்கள் வருகிறார்கள். அது எப்படிப்பட்ட பாதம்? கூட்டினை உதைத்த பாதம் குறித்துமே தியானம் செய்தோம்னு நாம தெய்வத்தேடு குடும்பத்தில் சொல்லுகிறோம். பிறவி பெருங்கடலில் பிறப்புழியா பாவியனை குறைதவிர்க்க வந்த குல குருபாதம் யான் மறவேன். சென்மந்தோறும் செய்த கண்மங்களை தேற்ற வந்த சன்மார்க்கர் என்னாசான் சீர்பாதம் யான் மறவேன். உனக்கு எல்லா உதவியும் வல்லமையும் தந்து கொண்டிருக்கின்ற அழியாத யவனத்தோடும் பெருமையோடும் விளங்கும் நற்றாலாகிய அந்த திருப்பாதத்தினை தரிசிக்கவில்லை என்றால் கல்வியின் பயனை அடையாதவனே ஆவாய். அந்த திருக்குறள்ல சொல்றாங்க இல்லையா, கற்றதனாலாய பயனன் கொள்வாளறிவன் நற்றால் தொழாரியனின். அப்ப அந்த நற்றால் என்ற அந்த தாளை அந்த திருப்பாதத்தை தொழவில்லை என்றால் நீ கல்வியினுடைய பயனை அடையாதவனாகவே ஆகிவிடுகிறாய். அப்போ உன் உள்ளத்தில் ஏற்றி வைக்கிற ஒரு அகமிய குருவினுடைய மெய்க்குருவினுடைய துணை கொண்டு, அதாவது உதவி கொண்டு அல்லாமல் அந்த ஊமை எழுத்தாகிய அந்த மெய்யறிவு நற்றாலை நீ காண முடியாது. அத்திருப்பாதத்தை தரிசனையாக உன்மேல் ஏற்றி வைக்கின்ற குருவாழ்க குருவே துணை என்று முதற்குறியாக அங்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதியிலே விட்டு வந்து அதைத்தான் இப்பொழுது நற்றால் என்று திருவள்ளுவ நாயனார் அவர்கள் சுட்டுகிறார்கள். அந்த ஊமை எழுத்து உன்னுடைய ஜீவாதார ஆட்டமாக இருக்கிறது. உன் நெஞ்சை இரண்டாக கிழித்து இதோபார் என்று உன் இதயாசனத்திற்கு கூட்டி போய் காட்டினால்தான் அது உனக்கு தெரியும். அதை உனக்கு அறிவிக்கவே இந்த கலாசாலை வந்துள்ளது. ஆனால் மக்களோ அந்த நற்றால் தெரியவில்லையே என்ற எண்ணம் கூட இல்லாத தூரத்திற்கு போய்விட்டார்கள். அது நற்றால்னா என்ன, அது எங்க இருக்கு, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அந்த நினைவே இல்லாத தூரத்துக்கு போயிட்டாங்களாம். அதனால தான் அந்த பிள்ளையார் சுழியை பற்றி நம்ம முன்னாடி சொன்னோம். பிள்ளையார் சுழின்னு சொல்லி சிவமயம்னு போட்டி அதை அந்த பாதத்தினுடைய பிரயோசனத்தை நமக்கு அதை பேசி பிரயோசனத்தில் நமக்கு இன்னைக்கு தரக்கூடியவர்கள் இந்த நெடிய உலகத்தில் இதுகாலம் தெய்வத்தை தவிர வேற யாரும் இல்லை. அப்ப அந்த ஜீவனுக்கு அவசியமாக வேண்டிய அந்த சிவசெங்கோலை ஒரு சத்திய சுத்தவாக்கராகிய ஒரு மெய்க்குருபரானுடைய இரக்கத்தால் தான் நாம் பெற முடியும். அப்ப தெய்வத்தினுடைய இரக்கம் நமக்கு வேண்டும். அந்த இரக்கத்திற்காக நாம் இறங்கி வேண்ட வேண்டும் என்பதுதான் நாம் இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி. அப்ப அந்த நற்றால் சிவனடி பாதம் ஆதம் பாதம் அத்திருப்பாதம் நம் நெஞ்சகமாகிய நடுவீட்டில் வைத்திருக்கும் புதையல் அப்படிங்கிறாங்க. புராதன சொத்துன்றாங்க. அதை அறியாதவர்கள் கல்லாதவர்கள்ன்றாங்க. மந்திரக்கலை உபதேசம் பிறந்த தலம் எங்கே? மண் தீண்டா பாதம் உமா பற்றியதும் எங்கே? அப்ப பாதம்ங்கிறது மண் தீண்டா பாதம். ஆனா இந்த மண் தீண்டா பாதத்தை எல்லாம் நற்றால்னு சொல்றாங்க. இந்த திருப்பாதத்தை இப்படி சொல்ற நட்டான்னு தெரியாம போலி சாமியார்களை காணிக்க வாங்கிட்டு காலை தூக்கி இவன் தலையில வச்சு, அட சண்டாளா, தலையானது ஒரு சிவன் இருந்து விளங்குகின்ற பீடம், அது ஒரு பாமர சண்டால பயல் பணத்துக்காக வேண்டி பாசாங்கு பண்ணி இப்படி தூக்கி வச்சு இதுதான் திருவடி தீட்சைன்னு சொல்றானே. அப்ப வேதம் எப்படி விளங்கும்? பாதம் விளங்கினாதானே வேதம் விளங்கும். நற்றான்றது அண்டத்திலா பிண்டத்திலான்றாங்க. அது பிண்டத்தில் தான். சகல உயிர் ஜீவனிலும் அது இருக்கக்கூடியதுனால அது பிண்டத்தில் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கப்புறம் அந்த வித்யா தத்துவம் என்று சொல்லக்கூடிய அமானிதம் என்று சொல்லக்கூடிய 7 பொருள்களை பற்றியும் விரிவு சொல்லலாம். அதுக்கெல்லாம் இன்னைக்கு நேரம் இல்லை. அதனால அந்த வித்யா தத்துவத்தினுடைய 7 பொருள்களை பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த வித்யா தத்துவங்கள் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு திருவாக்கியத்தில் குறிப்பிடுறாங்க. அதாவது சிவத்துக்கள் வித்யா தத்துவங்கள் 7ம் பிரயோஜன அளவில் 7 ஒளி வீடுகளாக இருக்கின்றன. அந்த அருந்தலத்திலிருந்து எடுத்து அளத்தலே அறிவாகார தேவ வர்ஷிப்பு. அவர்கள் அது நேரம் சப்தமாகிய உயிரை உனக்கு செலவிடுகிறார்கள். அப்போது அந்த தேவ அமுதைய ஆர்வத்துடன் உண்ணாது விட்டால் நீ கெடுவதோடு அவர்களை ஏமாற்றிய பாவம் உன் தலையில் வந்து விழும். உன் ஜீவனில் உள்ள சர்வ மாசுக்களையும் ஒழிப்பது செவி உணவு. அருளமதமாகிய தெய்வ மருந்து உண்டால்தான்
உன் ஜீவனில் கப்பியுள்ள அழிகரு வழிவரு பிறவி மாசு ஒழியும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றாங்க. இன்னொன்று, இந்த திருப்பாதத்தை மலருக்கு ஒப்பிடுறாங்க. நீங்க மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் இது சொல்லிட்டு திருக்குறள்லையும் அந்த மலர்ன்ற வார்த்தை வருது. அதே மாதிரி நம்முடைய வாக்கியங்கள்லையும் நம்முடைய இதுலையும் அந்த இதை சொல்றாங்க. ஏன்னா மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அந்த நட்டாலை மனிதன் எங்கே கண்டான்? ஆதம் பாதமாகிய அது மனிதனுடைய உள்ளமை பெட்டகத்தில் அளவோ இருக்கிறது. தன்னை அறியாதவன் தொழு தொழு என்று மற்றவர்களுக்கு சொல்லுகிறானே, ஆதம் பாதத்தை தன்னில் அறிந்து தொழவும் வேணும், அது அல்லாத தொழுகை ஆற்றில் கரைத்த புலின்னு சொல்றாங்க. இந்த மலர் என்ற வார்த்தைய திருஞான தாழிசையில மாணிக்க வாசகர் ஒரு வார்த்தையில சொல்றாரு, விழியாகிய மலர் கண்டபின் உயர் அச்சனை உற்றாய் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். அப்ப அந்த அறிவு சொரூபராகிய ஆசானிடம் தஞ்சம் புகுவானாகில் அவர்களின் வல்லமையால் இவனுக்கும் யமனனுகா சாவாவரம் அளிக்கப்பெறுகிறது. இதய மலர் விரிந்து எழும்புகிறது. இப்ப இதய மலர் விரிந்து எழும்புகிறது அப்படின்றாங்க. மலர்மிசை ஏகுனான்னா அந்தரங்க ஜீவ செயல் மெய்வழி மக்களுக்கு அறிவித்து தெய்வ மலரில் குடியேற்றி வைக்கும் போது பொய்த்தலை துண்டாடப்படுவது அனுபவ செயலாக இங்கு விளங்குகிறது. இப்படி இதை சொல்லிக்கிட்டே போலாம், அதற்கு நேரம் இல்லை. அதனால இந்த முப்பொருள் மெய்மை கோல விளக்கமாகிய இந்த உயிருடம்பு அல்லது உயிருடலம் என்று சொல்லக்கூடியதை நாம் எல்லோரும் கண்டிப்பாக அறிய வேண்டும் என்று அதை முதல் பகுதியிலேயே அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதை நாம் எப்படி அறியலாம், எப்படி அதற்கான உளவு அப்படின்னு அதை 2 வாக்கியங்களிலே நமக்கு சொல்லிடுறாங்க. அதை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த மெய் உங்கள் கைவசமாவதற்கு வேண்டிய செயல் இந்த மெய்யின் பால் உங்கள் சத்திய யதார்த்த ஒட்டு வைப்பது ஒன்றுதான். அதாவது சத்திய யதார்த்த ஒட்டு, அந்த யதார்த்தம் உங்கள் பால் வந்துவிட்டால் உங்கள் ஜீவனை இந்த மெய் தானே ஒட்டி பிடித்துக் கொள்ளும். இதை அடைய பெரிய சொத்து சுதந்திரம் தேவையில்லை. நிர்ணயமாகிய ஒரு மனக்கூர் கொண்ட நம்பிக்கையும் சத்தியம் மாறாத அன்பும், அதாவது ஒரு மனக்கூர் கொண்ட நம்பிக்கையும் சத்தியம் மாறாத அன்பும் இருந்தால் இந்த தெய்வ முதலை நாம் எல்லோரும் தன்னதாக பெறலாம் என்று எடுத்து முத்தாய்ப்பாக வைத்திருக்கிறார்கள். எம் முன்னர் வஞ்சகமற்ற யதார்த்த ஒரு முனை அன்பு ஒட்டுதல் என்ற ஒரே ஒரு பாடு, எது? வஞ்சகமற்ற யதார்த்த ஒரு முனை அன்பு ஒட்டுதல் என்ற ஒரே ஒரு பாடு உன்னிடம் இருந்தால் போதும், இந்த பரமபத வாழ்வு தானே உன் தலைக்கு கிட்டும். வேறு தனிப்பாடு ஒன்றும் தேவையில்லை என்று நம்முடைய குலதெய்வம் பிரம்ம பிரகாசமை வழி சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளதை நாம் எல்லோரும் மேற்கொள்வோமாக என்று கூறி என்னுடைய முத்திப்பேருரை தொடரும்.